பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இல புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. பாமகவுல தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி தன்னுடைய மகளான காந்திமதி அவர்களை செயல் தலைவரா அறிவிச்சிருக்கிறாரு. அவரு அறிவிச்ச பணிகளை நான் மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி காந்திமதி பேட்டி அளிச்சிருக்கிறதா பார்க்க முடியுது சார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் போட்டியிடுறவங்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டமன்றம் கூடும்போது அன்புமணி தரப்பு இவங்க எல்லாமே எம்எல்ஏக்கள் எல்லாம் ஜி.கே. மணி வந்து சட்டப்பேரவை தலைவர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி தர்ணாவில் ஈடுபட்டதா பார்க்க முடிஞ்சது. இந்த தொடர் முறை நீடிக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? ஒட்டுமொத்தமாக பொதுமக்களினுடைய பார்வை, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர் பெரியவர் மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்கள். அவர்கள் உருவாக்கின அந்த கட்சி அவர் தான் நடத்தினாங்க. அதுல 1000 முரண்பாடுகள், 1000 செயல்நிலைகள்ல எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மாறுபாடுகள் எல்லாம் இருந்திருக்கலாம். அதுல இருந்து பிரிந்து போனவர்கள்லாம் இருக்காங்க. இப்ப தம்பி வேல்முருகன் போன்றவர்கள்லாம் அவங்களாம் வந்து அதுல இருந்து வந்து தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அவங்க குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனையாகவே அந்த பிரச்சனையை இப்ப போயிட்டு அதுல தந்தை, மகன், மகள், பேரன், பேத்தி இப்படின்ற மாதிரி அவங்களுடைய இது. அதை வந்து நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்ண தயாராகவும் இல்லை. அது சம்பந்தமா நம்ம பேசவும் இப்ப தயாராக இல்லை. ஆனால் இவர்கள் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களாக இருக்கிற பல பேர் நமக்கு நண்பர்களாகவும் கூட இருப்பாங்க. அதுல இருக்கிற சில பேர் கூட என்ன வருத்தப்பட்டு சொல்றாங்கன்னா எங்களுடைய அமைப்பை உடைப்பது, எங்களிடம் இருக்கின்ற இந்த ஒரு தீவிரமான ஒரு அமைப்பாக நாங்க இருந்தோம், எங்களை பிரித்து தந்தைய மகனையும் பிரிப்பது பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள். இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு கட்சிகளை பிரித்தார்கள், உடைத்தார்கள். அந்த மாதிரி ரகசியமாக அவர்கள் இருந்து இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு பல பேர் அந்த கருத்தை சொல்றாங்க. அதற்கு மேல நான் அது உள்ள பிஜேபியால் தான் இப்ப எங்க கட்சிக்கு இந்த தொல்லை வந்தது, இல்லாட்டினா இதெல்லாம் வராது அப்படின்னு பேசுறாங்க. அது அவங்களுடைய கட்சியினுள்ள இருக்கக்கூடிய வேதனைகள், வருத்தங்களை பல இடங்கள்ல தெரிவிக்கிறாங்க. நாம அதுக்குள்ள போய் ஏன் ஆய்வு செய்யணும், ஏன் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றோம்னா, இப்போதைக்கு அது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இவர் சொல்றதை ஒட்டுமொத்தமா அவர் மறுக்கிறதும், அவர் சொல்றதை ஒட்டுமொத்தமா இவர் மறுக்கிறதும் போய்கிட்டு இருக்காங்க. ஜி.கே. மணி வந்து என் கூட எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரா நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தவங்க. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காக சட்டப்பேரவையில அதிகமாக பேசுபவர், குரல் கொடுத்தவர் ஜி.கே. மணி, மணி. எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் பழக்கமானவர் தான். எதுக்காக அதை சொல்றோம்னா, அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த சங்கடத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய RSS, பிஜேபி போன்ற பிஜேபி அமைப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால், இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க, பிஜேபினாலலாம் இது நடக்கல அப்படின்னு இருந்தால், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசி கூட ஒற்றுமையாக மாறுவதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கும். நீங்க இது குடும்ப சண்டை, இருதரப்புக்குமான சண்டை அப்படின்றது குறிப்பிடுறீங்க. அதுக்குள்ள இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா சட்டமன்றத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்க கொறடாவை நீக்குங்க, சட்டப்பேரவை தலைவர் பதவியிலிருந்து நீக்குங்கன்னு சொல்லி அவங்க அபிஷியலா சபாநாயகர்கிட்ட மனு கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு கட்சின்றது ஆட்சி அதிகாரத்துக்காக தான் செயல்பட போகுது அப்படின்னும் போது அதுலயே அடிப்படையிலே கை வைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை ஈடுபட முடியுது பார்க்க முடியுதுல்ல சார்? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இருவேறாக பிரிந்து வருகின்ற பொழுது, இப்ப இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படின்ற பொழுது, ஏதேனும் ஒரு இடத்தில் நான் சொன்ன மாதிரி, இல்ல நான் சொன்னேன்னு இல்ல, நண்பர்கள் சொன்ன மாதிரி, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பல்வேறு நண்பர்கள், இன்னும் பெரியவர்கள் சில பேர் பேசிட்டு இருந்தது சொன்ன மாதிரி, பாரதிய ஜனதா என்ற அந்த பாசிஸ்டுகளுக்கு உள்ளே இடம் இருந்திருந்தால் அவர்கள் தான் இந்த மாதிரி ஐடியாவான்னு சொல்லி தருவாங்க. இப்ப சட்டமன்றத்துல அதை மாத்துங்க, கோகாமணியை மாத்துங்க, இதை மாத்துங்க, அதை மாத்துங்கன்னு அவங்க தான் சொல்லி தருவாங்க. இருப்பது இன்னும் சில மாதங்கள் தான். அதற்குள்ளாக சட்டமன்றத்துல அந்த இடத்துக்கு அவங்க போய் உட்காரணும் அப்படின்றனால என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏனென்றால் இந்த செயல்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஜி.கே. மணியை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அண்மையில ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது, அவங்க தரப்பெல்லாம் அதிருப்தியில் இருக்கும்போது அவங்க வந்து திமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அப்படி ஒருவேளை அவங்க அவங்க ஒரு சாய்ஸை முன் வச்சாங்கன்னா திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நாம இதற்கெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகள், யூகங்கள் அந்த அடிப்படையெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது.
அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பார்வை, அந்த அரசியல் ரீதியாக அவரவர்கள் எடுக்கின்ற முடிவு அவரவர்களை சார்ந்தது. அந்த முடிவுகளை எடுப்பது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறது சரியும் இல்லை, முறையும் அல்ல, நியாயமும் இல்லை. அதுக்காக சொல்ல வரேன். அப்படி அவர்கள் முடிவெடுத்தால் அந்த நேரம் எங்கள் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதைத்தான் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும், சொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு கேள்விக்கு யூகங்களில் பதில் சொல்லக்கூடாது. இப்போ அண்மையில பார்க்கும்போது பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறத மேற்கொண்டாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல. அதை தமிழ்நாட்டிலையும் மேற்கொள்ள போறோம். ஏன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. அதுக்கான வேலைகளை நாங்க தொடங்க போறோம்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் அதுக்கான வேலைகள் தொடங்கப்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ பீகார் நடக்கும் போதே முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு. இது பற்றியான ஒரு கருத்து, எந்தவித கருத்துமே திமுக இருந்து வரல. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் சட்டப்படியாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான அண்ணன் தளபதி அவர்கள் லீகலா தான் எதையும் பேசுவாங்க. சும்மா பேச்சுக்கு சொல்றது, சும்மா எதுக்கோ ஒரு கருத்துக்கு சொல்றது அப்படின்லாம் அவர் என்னைக்கும் பேச மாட்டார். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல என்னைக்கு பாரதிய ஜனதா உள்ள நுழைந்ததோ, பாரதிய ஜனதா என்ற விஷசக்தி எப்ப நுழைந்ததோ, ஏன்னா அரசியல் ரீதியா மாறுபட்ட கருத்து என்பது வேறு. தேர்தல் ஆணையம் என்பதிலே இருக்கக்கூடிய அந்த மூவரில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் ஒருவராக இருக்கின்ற அந்த நிலையை எடுத்துட்டு ஆணையத்துல வேற ஒருத்தவங்களை போட்டதுக்கு செஞ்சதே பிஜேபி தான். இப்படி பிஜேபி தேர்தல் ஆணையத்தின் உள்ளே இருந்த ஒரு நிலைப்பாட்டை மாத்திட்டு மூவரையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அமைப்புக்கு தொடர்புடையவர்களாக, அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக மாற்றி வச்சிருக்கிறதாக என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே சந்தேகங்கள் வந்தது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நாங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் மிக தெளிவாக சட்டப்பேரவை தேர்தல்களில் இவர்கள் செய்திருக்கிற செயல்கள், சட்டப்பேரவை தேர்தல்ல ஒரு தொகுதியில வாக்கு கம்மியா இருக்கும், பார்லிமெண்ட்ல ரொம்ப அளவு கடந்து அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய இடத்துல வந்ததை பார்க்கின்ற பொழுதும், அதற்கு பிறகு ஒவ்வொரு இடத்திலும் தகவல்கள் வந்த உடனே ஆய்வு செய்து பார்த்தால் மிக மோசமாக, குறிப்பாக பீகாரையே வச்சுங்க. பீகார்ல ஒரே அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல 48 பேர் 49 பேர் வாக்காளர்கள் பேர்களா இருக்கு. அங்க விசாரிச்சு பார்த்தால் அங்க 20 பேரே இல்லை, 22 பேர் இல்லை. மீதி பேரும் ஓட்டு லிஸ்டுக்கான தகுதி நிலையிலும் இல்லை. அவர்களை ஒரு சின்ன அறையவே வீடாக காட்டி போட்டிருந்ததை எல்லாரும் எடுத்து வெளியில போட்டு, இது எப்படி சட்டப்படி இது தவறு, இதை எப்படி நீங்க சேர்த்தீங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. இதற்கும் மேல ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? இதுதான் முக்கியம். நாம பீகார்ல நடந்து கொண்டிருக்கின்ற முறைகேடு வேறு எங்கேயும் அது நடந்துடக்கூடாது. தேர்தல் ஆணையம் சரியாக வாக்காளர்கள் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு சீர்திருத்தம் என்பது இருக்கு, சிறப்பு தேர்வுகள்ல இருக்கு, ஆய்வுகள் இருக்கு, எல்லாம் ரைட்டு. இதுல கூட தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு? மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற சுயாட்சி அதிகாரம் மிக்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படுற மாதிரி போய் தொலைஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயல்பாடுகளும், நீங்க இப்போ அவர்கள் இப்ப பீகார்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 11 காப்பிகள், அதாவது 11 ஆவணங்கள், 11 டாக்குமெண்ட்ஸ். இந்த 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க காட்டினீங்கன்னா புதிய வாக்காளர் சேர்ப்புக்கு நாங்க பயன்படுத்திக்கோன்னு சொல்லி ஒரு இது போட்டா, அதுல ஆதார் கிடையாது. ஆதார் அட்டை என்பது முறையாக எல்லாவற்றிற்கும் காட்டலாமா? எல்லாத்துக்கும் அது தேவையா? போய் ஆதார் அட்டையை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம மக்களையே எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அந்த ஆதார் அட்டைய இது எடுத்துக்காவாம் அப்படின்னு ஒண்ணு முதல்ல சொன்ன உடனே எங்களுடைய தலைவர்களும் அதை கண்டிச்சாங்க. இந்திய கூட்டணி அதை கண்டித்தது. அதற்கு பிறகு பரவாயில்ல, ஆதார் அட்டையை நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு டிராமா ஒண்ணு போட்டாங்க. எதுக்காக இதையெல்லாம் சொல்றோம்னா, இவர்களை நம்பி தேர்தல் ஆணையம் என்ற ஒன்று, இவர்களை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்களை நம்பி நாம எதையும் செய்ய முடியாதுன்றதுக்கு உதாரணமா ராகுல் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார், ஆதாரப்பூர்வமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அந்த நிலைகளை
வேறு எங்குமே இல்லாமல் முறைகேடு இல்லாமல் தேர்தலை நடத்து, இந்த எஸ்ஐஆர் என்பதையும் ஒழுங்காக செய்யுங்கன்றதுதான் திமுகவினுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப தமிழ்நாட்டுல நாங்க செய்ய போறோம், 25 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை செய்ய வேண்டியிருக்கு, அதனால செய்ய போறோம்னு வந்தாங்கன்னா செய், ஆனால் செய்வதை சரியாக செய். இப்ப பீகார்ல இன்னொரு இது பாத்தீங்கன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன், ஒரு வாக்குச்சாவடியை எடுத்து நம்ம இந்திய கூட்டணி தலைவரை எடுத்து பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சு அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னா அதுக்கு பதில் கூட சொல்லல, ரகசியமா அதை நீக்கிறோம் அப்படின்றான். என்ன தெரியுமா? ஒரு சின்ன அறை, அந்த அறையில ஏற்கனவே 48 பேர் இருந்தாங்கன்னு ஒண்ணு, அது வேற கேஸ். இது வேற ஒரு தொகுதியில ஒரு பெண் வாக்காளர், பெண் வாக்காளருடைய வயது என்ன தெரியுங்களா? 124, 124. சரி, வயசானவங்க கிழவி கூட இருக்கலாம், வயசான அந்த அம்மா கிழவியாக அவங்க இருக்கலாம், அது தப்பு நம்ம சொல்ல. 124 இருக்கட்டும். பாரதிய ஜனதா அவங்க அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்டுக்கிட்டு கைலாய மலையில இருந்து யாராவது சொல்லி 170 வயசு கூட இருக்கலாம், நம்ம அதெல்லாம் வேணாம்னு சொல்லல. ஆனால் 124 வயசுல இருக்கிற அந்த அம்மாவுக்கு அவங்க அட்ரஸ பார்த்தாங்க, இந்திய கூட்டணி தலைவர் அட்ரஸ பார்த்தா அந்த அம்மாவுடைய அப்பா பேரை எழுதி அவருக்கு வயசு 40, அவருக்கு வயசு 43, அவளுக்கு வயசு 124. என்ன பண்றானுங்க, என்ன செய்யறானுங்க? என்ன தேர்தல் ஆணையமா, வாக்காளர் இதா, இது என்ன மறுசீராய்வு, என்ன இழவு பண்றான்? இதை ஓட்டர் லிஸ்ட்ல அங்க கொடுத்துருக்கான். இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி போட்டோ எடுத்து போட்டு தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னன்னு சொல்லி போராட்டமே பெருசா நடத்தணும்னு அதுக்கும் பதில் ஒழுங்காக சொல்லாம அந்த பெயரை மட்டும் நீக்கியிருக்கானுங்க. எதுக்கு இதை குறிப்பிடுறேன்னா, இப்படிப்பட்ட தவறுகள் வரக்கூடாது. ஏன்னா தேர்தல் என்பது ஜனநாயகம், ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடியே அதுதானே டெமோக்ராட்டிக்ல. அந்த ஜனநாயகத்தினுடைய கொள்கை ரீதியான அந்த தேர்தலை நாசமாக்குறான்னா, சர்வாதிகாரத்தை உள்ளே கொண்டு வர நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டம் தயாராகி விட்டதற்கான ரகசிய வேலை இது. முதலே என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு இடத்துல அதையும் சொன்னாங்க, ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு அவங்களே அப்புறம் குத்திக்குவாங்களாம். அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது, ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும். அந்த அட்ரஸ், இந்த அட்ரஸ், இந்த அட்ரஸ், நம்ம வேகமா அவங்கவுங்க எலெக்ஷன் வேலை செஞ்சுட்டு எல்லாம் ஓட்டு போட்டு போவாங்க. இந்த 50, ஒரு பூத்துக்கு 50, ஒரு தொகுதியில 260 பூத்து இருக்குன்னு வச்சுங்க, 260 இருக்கு, 269 இருக்கு, இப்படி பூத்துங்கள்ல இருக்கும்போது ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு, 20 ஓட்டு, ஆளே ஒண்ணும் இல்லாம மலைப்பகுதி எல்லாம் சத்தம் இல்லாம இருந்ததுன்னா அங்க 200 ஓட்டு, 100 ஓட்டு, இந்த மாதிரி 124 வயசு, 30 வயசு, 70 வயசுன்ற மாதிரி போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த டைம் முடியும் போது இவனே குத்திக்கிட்டு எந்த விதமான வரவேற்பும் இல்லாம மக்களுடைய எதிர்ப்புக்கு இடையில் இருக்கிற பாசிச பாரதிய ஜனதா என்ற அந்த மதவெறி பார்ட்டிக்கு, அந்த சக்திக்கு 5000 ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. எங்க அங்க நடந்திருக்கு, அங்க நடந்து இதெல்லாம் மாட்டிருக்கு. அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் மிக தெளிவாக எல்லா அரசியல் கட்சி விழிப்புடன் இருக்கும். எங்களுடைய தொண்டர்கள் உட்பட அடிப்படையில் இருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் உட்பட எல்லாருமே தெளிவாக கவனமாக இதை பார்ப்பாங்க. இங்க நீ தப்பு நடத்த முடியாது. ஆனால் அதை நாங்க சொல்லி நீ திருந்தணும்னு இல்லை. பீகார்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அந்த உன்னுடைய செயல்களை மாற்றிக்கொண்டு சரியாக இயங்க வேண்டும். இதுதான் நம்முடைய வேண்டுகோள், நம்முடைய கருத்து. எங்களுடைய தலைவர் அவர்கள் அடுத்த முடிவாக இப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு தனிப்பட்ட நபருடைய வழக்கு ஒண்ணு இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் பொழுதே அந்த வழக்கை வச்சுக்கிட்டே அதை பத்தி கவலைப்படுறது இல்லை, இவங்க பாட்டு வேலையை பார்க்கறது. ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படின்றதே கிடையாது பாரதிய ஜனதாவுக்கு. RSSக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது. கோர்ட்டே சுப்ரீம் ஆமா பெரிய கோர்ட் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிட்லரிசம் பாணி. ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு அது முடிந்து இருந்து வந்ததற்கு பிறகுதான் இவன் சட்டப்படியாக அவன் பணியை பார்க்க முடியுமே தவிர அதற்கு முந்தையே அந்த ஆணையத்தினுடைய அறிவிப்புகள் மற்றவை என்பதே தப்பு. அதனால சட்டத்தையும் மீறி கொண்டு இப்ப அது உதாரணம் சொன்னா, சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் கோர்ட்லயே ஒரு பாரதிய ஜனதா RSS ஒரு 70 வயசு 60 வயசு ஆளு செருப்பு தூக்கி போடல. அப்ப இந்த கோர்ட்டை எப்படி மதிக்குது இந்த பாரதிய ஜனதா?
செருப்பை தூக்கி காலணியை தூக்கி வீசி அந்த நபர் என்ன சொன்னான்? நான் போடலீங்க, கடவுள் போட்டார். கடவுள் என்ன போட சொன்னார். நடவடிக்கை இருக்கிறதுனா கடவுள் மேல இருக்கு. ஒரு 70 வயசு பாரதிய ஜனதா காவிக்காரன், ஒரு RSS பிரெயின் எப்படி இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நம் நாட்டை, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்திய கூட்டணியினுடைய ஒவ்வொரு முடிவையும் மக்கள் முடிவாக, ஜனநாயகத்தின் முடிவாக ஏற்று செயல்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது நடக்கும். நாம அதற்காக போர்க்களத்தில் இறங்கவும் தயாராகுது. ஓகே. இப்போ பீகார் நடக்கும்போது கட்சிகள் வந்து சரியா வேலை செய்யல. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அங்க தேவையான ஆவணங்கள் பீகார் மக்கள்கிட்ட இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனா அப்படி இப்ப தமிழ்நாட்டுல பொருத்தி பார்த்தா அந்த ஆவணங்களும் நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கும். கட்சியோட கட்டமைப்புகளும் திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பெரிய கட்டமைப்பு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சரி பார்த்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்ப ஏன் நாம இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எஸ்ஐஆரை எதிர்க்கணும்னு நாம சொல்லல. சட்டப்படி நடத்த வேண்டியதை முறையாக, ஒழுங்காக நடத்துன்னு நம்ம எச்சரிக்கை செய்யறோம். சரியாக செய்யும் சொல்றதுக்கு பேர் என்ன? நீ உன்கிட்ட அதிகாரம் இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிற நீ அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக் கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, நம்முடைய கருத்து. அந்த கருத்து அது எப்படி நீங்க சொல்லலாம், அப்படி சொல்லலாம்ன்றதெல்லாம் கிடையாது. முறையாக, ஒழுங்காக இருக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறதுனால நாங்க சொல்றோம். வேறு எந்த கட்சி இதுக்கு முந்தைய தேர்தல் ஆணையத்தை பத்தி இந்த 72 வருஷத்துல எங்கேயாவது என்னைக்காவது பேசுறது உண்டா? 47க்கு பிறகு நம்மளாம் இதெல்லாம் கேள்விப்பட்டது உண்டா? தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் அறிவிக்கும், முறையாக நடத்துவாங்க. அதுல வெற்றியோ தோல்வியோ எந்த அரசோ ஏதோ நடக்கும். ஆனா இப்ப கொஞ்ச நாளாதான் இது தேர்தல் ஆணையம் பற்றியெல்லாம் மக்களால் பேசப்படுகிறது என்றால், பேச வைக்கப்படுகிறது என்றால் அதற்கு RSS, பிஜேபி, நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்ற ஜனநாயக விரோத கூட்டம் காரணம். ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.